நாளைய அணிந்துக்கிறாங்க? பை காட்ஸ் கிரேஸ், இஃப் இட் கம்ஸ் லைக் ஆஸ் அ ஃபாதர் அண்ட் ஆஸ் அ பேரண்ட், நம்ம We வந்து are என்ன very சொல்றது, happy, ரொம்ப ஹாப்பி தான் கண்டிப்பா. அனிருத் மாதிரி ஒரு டாப்ல வரப்போறாரு அப்படிங்கிறாங்க. பை காட்ஸ் கிரேஸ், லெட் யுவர் வேர்ட்ஸ் கம் ட்ரூ சந்துரு. நான் வந்து என்ன சொல்றது, உங்க வாயில 1 கிலோ சக்கரை போடுறேன். இஃப் இட் ஹேப்பன்ஸ், பை காட்ஸ் கிரேஸ். ஐ ஹோப் யூ ஆர் நாட் a diabetic actually. இப்போ வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு? இந்த கருப்பு படம் பண்றாருன்னு நினைக்கிறேன். இவருது சூர்யா சாரோட பண்றாங்க. தெலுங்கு படம் பண்றாங்க. அல்லு அர்ஜுனா. ஆமா ஆமா. சரி. அப்புறம் அது பேர் வந்துட்டா? இல்ல ஆக்சுவலா இது வந்து இது எல்லாமே வந்து சார் ஆன் பேப்பர்ல வர வரைக்கும் லைக் இட்ஸ் லைக் நத்திங் இஸ் லைக் கன்ஃபார்ம். இப்போ நானே இன்னைக்கு அதாவது இன்ஸ்டால பார்த்தா ஒரு 15 படம் போட்டிருக்காங்க. 15 படத்துல நான் கேட்டேன், எனக்கே தெரியாது அதெல்லாம். நான் அதெல்லாம் இது சி தட்ஸ் ஹவ் தி மீடியா வர்க்ஸ். இப்போ இல்லாதவன்ட்ட சொல்லி அவங்க நம்ப வைக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து ஓகே ஃபைன். அது நான் சம்டைம்ஸ் ஃபார் குட், சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து வயிறு எரியும். இவன் என்னடா பண்ணிட்டான். யாரையுமே வந்து ஒரு புதுசாக வரது உள்ள டக்குன்னு உள்ள கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து என்ன அவன் கேப்பபிலிட்டிஸ் என்னன்றது ஒரு டேரக்டர் செக் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொடியூசர் செக் பண்ணுறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் செக் பண்ணுறாங்க. இத்தனைக்கு அப்புறம் தான் ஒரு கம்போசராக ஆக முடியுது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கச்சே என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் வந்து இத்தனை படம் பண்ணுறாங்க அப்படின்னா இத்தனை படத்துக்கு இத்தனை பேரை அவங்க வந்து அக்செப்ட் பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் வந்து பப்ளிக் வந்து அதை ஒத்துக்கவும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் ஹார்ட் ஒர்க் மோர் தேன் த டேலண்ட், மோர் தேன் எனி திங் நிறைய பேரோட பிளஸிங்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ப்ரேயர்ஸ் இருக்குது.